ஸோ எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ண கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு டாரட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இதெல்லாம். இதில் ட்ரேடிங் டைம் பார்த்தா 30 மினிட்ஸ். பட் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் எதுவுமே பண்ண தேவையில்ல. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9 o'clock எல்லாமே பஞ்ச் பண்ணி வச்சா போதும். லைவ் மார்க்கெட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து நம்ம செட் பண்ணுற டாரட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிட் நடக்கும். இது ஆட்டோ ட்ரேடிங், ஆல்கோ ட்ரேடிங்னு கூட சொல்லலாம். டெய்லி 10 மணிக்குள்ளே உங்கள் ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். நாங்கள் 10 o'clock வரைக்கும் சொல்கிறோம். பட் ஆனால் நீங்கள் எங்கள் வீடியோஸ் டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான், 2 minutes தான் நடக்கும், இல்லை 1 minute, இல்லாட்டினா ஒரு 5 minute, இவ்வளோ தான் வந்து ட்ரேடிங் டைமே இருக்கும். ஒரு எக்ஸம்ஷனாக சொல்கிறோம், 10 மணி வரைக்கும் ட்ரேடிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதில் டெய்லி நீங்கள் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9 o'clock ஆர்டர் பஞ்ச் பண்ணி வைக்கணும். எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, எந்த ஆப்ஷனில், எத்தனை லாட், இந்த விஷயங்களை தான் டெய்லி டைப் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படி டைப் பண்ணணுன்றதை நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து டைப் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகுதுன்னு ஃபுல்லாகவே வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ரிலேட்டட் பிளான் டீட்டெயில் டவுட் என்கொயரி இருக்குன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். எதுவும் டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும். அந்த 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். டேட்டா ஃபீல்டையும் டெலீட் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி 29 May, எக்ஸ்சேஞ்ச் NFO, சர்ச் ஆட், ஓப்பன் அமி புரோக்கர், லைவ் ஃபீட் ஸ்டார்ட், பேக்ஃபில் 30 days. வரிசையாக அப்படியே கிளிக் பண்ணிட்டே வரோம் ஒன்று ஒன்றா. இப்போ டேட்டா லோடாக இருக்கும். 55,100 கிட்ட ட்ரேடிங் போயிருக்கு. ஸோ 25C 5500 ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம், சர்ச் ஆட். அடுத்து சியை எரேஸ் பண்ணிவிட்டு பின்னு மாற்றிக்கிறோம், சர்ச் ஆட். இங்கே ஆட் கொடுத்துடலாம். பேக்ஃபில் 30 days. இப்போ சார்ட்டில் நியூ டிஃபால்ட் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ண அந்த ஸ்கிரிப்டை நம்ம இப்போ ஆட் பண்ணோம்ல 5500 கால் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், காப்பி. ஸோ இங்கே பேராமீட்டர் செட் பண்ணுறோம். அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே சியை மட்டும் எரேஸ் பண்ணிட்டு பி. ஸோ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இப்போ நம்பர் ஆஃப் லாட் இங்கே 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு 20 மாற்றிக்கிறோம். கீழேயும் 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு 20 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட்டு கீழே கிளிக் பண்ணிக்கிறோம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகுது. டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டார்கெட் செட் பண்ணுறோம். 9:15 AM மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ட்ரேடிங் போயிட்டு இருந்தது என்ட்ரி எடுத்திருக்கு. $10,500 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. நமக்கு என்ட்ரி எடுத்ததுலேருந்தே கண்டினியூஸாக நமக்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ட்ரேடிங் நடந்தது புட் ஆப்ஷனில் பை செல் நடந்திருக்கு. டோட்டலாக நமக்கு ட்ரேடிங் போன டைம் பாருங்கள், 30 செகண்ட் தான் ட்ரேடிங் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங். அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து நமக்கு எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி செட் பண்ணி வச்சுருவோம். லைவ் மார்க்கெட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே செட் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைமும் இருக்கும், ஃப்ரீயாகவே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.